வந்து நம்ம தலையா உருமாறுறாரு செந்தில். வணக்கம். இன்னைக்கு மனிதம் இனிதில்லை நம்ம பார்க்க போற ஒரு சாமானியன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் சொல்றேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து நம்ம கூத்து கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னா விடிய விடிய வந்து கூத்து நடக்கும். பழைய வந்து வரலாற்று கதாபாத்திரங்கள் எல்லாரையும் வந்து கண் முன்ன கொண்டு வந்து ராமர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம முன்னாடி அச்சஸ் எல்லாம் கண் முன்னாடி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு லைட் ஷோஸ் வந்தது, லைட் மியூசிக் ஷோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டேஜில் வந்துட்டு நிறைய மிமிக்ரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ரொம்பவே பரிச்சயமான நிறைய நம்ம வந்து அவங்க கிட்ட நெருங்க முடியாத நிறைய செலிபிரிட்டிஸை இப்போ நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்குற ஒரு சில வரவேற்புலையோ திருமணத்துலையோ வந்துட்டு நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டபுள் ரோல் பண்றாரு. அவர் இமிட்டேஷன்ல தலையாவும் நடிக்கிறாரு, தளபதியாவும் வேஷம் போடுறாரு. அஜித் விஜய் ரெண்டு பேருடைய டியூயல் ரோலாகவும் இவர் வந்து நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தின ஒரு அறிமுக பேட்டி தான் இது. அவரை நம்ம இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். வாங்க செந்தில். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இவர் வந்து மிஸ்டர் செந்தில். சொல்லுங்க செந்தில், இப்ப நீங்க தலையா வந்திருக்கீங்களா தளபதியா வந்திருக்கீங்களா? நான் வந்து செந்தில்குமாரா வந்திருக்கேன். ஓ வெரி குட் வெரி குட். மேக்கப் போட்டு மேடையில் ஏறும்போது தான் வந்து தலையாகவும் தளபதியாகவும் பெர்ஃபார்ம் பண்ணோம் மேக்கப் போட்டு. ஓகே, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் வந்து செந்தில்குமார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பசங்க. என் ஒய்ஃப் பேர் வந்து அம்மு, பெரியவன் பேர் வந்து பிரகாஷ்ராஜ், சின்னவன் பேர் வந்து பரத்ராஜ், அதுக்கு சின்னவன் பேர் வந்து சக்திவேல். ஓகே சரி, பசங்க 3 பசங்க, ஒய்ஃப், ஒரு அமைதியான ஆனந்தமான ஃபேமிலி. ஓகே, இப்போ நீங்க இந்த தொழில் விஷயமா நீங்க எப்போ இந்த மாதிரி வந்தீங்க, எப்படி இந்த வேஷம் பத்தியாவது சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2001 இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், மேடை கலைஞனா. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசை, நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தது. ஆனால் நான் வந்து மேடை நடன கலைஞராக மாறிட்டேன். அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இப்போ இல்லை, தவறிட்டாங்க. இப்போ கடவுளை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள அந்த ஆசை சினிமாவில் வரணும், பையன் இல்லை மேடை நடன கலைஞராக இருக்கணும் அப்படின்லாம். எங்கள் அப்பாலாம் வந்து மேடையில் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரிலாம் வந்து நீ கற்றுக்கடா ஆடுறா அப்படின்னுவார். அது வந்து நான் ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க போகாத ஊர் இல்லை, எல்லாம் அந்த ஆந்திரா கேரளா முதற்கொண்டு வேறு மாநிலம் வரைக்கும் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும், அவங்களோட ஆசீர்வாதம் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கரெக்டாக? நீங்கள் வந்து இப்போ அஜித் வேஷம் போடுறீங்க, அஜித் சார் வேஷம் போடுறீங்க, விஜய் சார் வேஷம் போடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதான் 2001 வரும்போது மேடை நடன கலைஞராக தான் வந்தேன், குரூப் டான்ஸஸாக. சரி, குரூப் டான்ஸஸாக வந்தேன். அப்போ வந்து நானும் என் மனைவி அம்மாவும் வந்து ஒரே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் தளபதி சாங் ஆடிட்டு இருந்தேன், மேக்கப் போடாமல். அப்போ ஆடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தளபதி ஃபேனு என் ஒய்ஃபு, அதனால லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபேராக நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம், டான்ஸ் ஆடிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சுகுமார், வடிவேல் காதல் சுகுமார், அந்த அண்ணன் வந்து அப்போ வடிவேல் லுக் லைக்லாம் நிறைய பண்ணுவார், ஸ்டார் நைட் ஷோலாம். அப்போ வந்து சொன்னார், நீ தளபதி லுக்கில் இருக்காப்பா, நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அந்த பகவதி சாங்லாம் வந்து கொக்கோ கோலா ப்ரௌனு கலர்டா சாங், அதுக்கு நான் வந்து விஜயாவும் அவர் வந்து வடிவேலாவும் டான்ஸ் பர்ஃபார்ம்லாம் பண்ணோம். அப்படியே அப்புறம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் ஸ்டாலின் ஒரு அண்ணன் கோடம்பாக்கத்தில் இருக்காரு, அவர் இப்போ தவறிட்டாரு. அவர் வந்து பார்க்க அஜித் லுக்கும் உனக்கு இருக்குடா, நீ வந்து அஜித் சார் மாதிரி ஒரு சாங் பண்ணுன்னு சொல்லி டி நகரில் சாலினி மேடம் வீட்டாங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சார். அப்போது 2004. அப்போ வந்து எனக்கு அஜித் சார் மாதிரி நம்ம சாங் பண்ணும்போது கையில் கற்பூரம் கொளுத்துறது, காசு மாலை, பூசணிக்காய் உடைக்கிறது, பால் அபிஷேகம் பண்ணுறதுலாம் பண்ணாங்க. அப்போ இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்போ 2மே தலை சாங்கும் பண்ண ஆரம்பித்தேன், தளபதி சாங்கும் பண்ண ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் போய் பண்ணுறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கள் தான் நிறையா வரும் நம்மளுக்கு. கோவில் திருவிழாக்களில் வந்து இப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து தளபதிலாம் நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ எங்களை பார்க்கும்போது நான் இப்போ தளபதியை கெட்டப்பில் ஏறும்போதே கை தட்டு விசிலுன்னு பறக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க கைத்தட்டல் வந்து தளபதிக்கு,
இருந்தாலும் தளபதி அவங்க நேரில் பார்க்க முடியாது. சில குழந்தைங்களாம் வந்து நம்பிடுவாங்க. நான் மேக்கப் போட்டுருக்கும்போது உண்மையாலுமே விஜய் நினச்சி வந்து அதை கேட்பாங்க, தளபதி தானே நீங்கள் விஜயான்னு கேட்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது, பெரியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க மேக்கப் போட்டிருக்காங்கன்னு. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்புறம் நான் குழந்தைங்க என்ன சொல்ல, இல்லைப்பா மேக்கப் போட்டிருக்கேன்ப்பாங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் இந்த தலையாகவும் போய் நடிக்கிறீங்க, தளபதியாகவும் நடிக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி நடிக்கும்போது நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ் நம்ம காட்டலை, நம்ம வந்து இன்னொருத்தரை இமிட்டேட் பண்ணுறோம் அப்படின்ற வருத்தம் இருக்கா? அது நிறையவே இருக்கு. அது நிறையவே, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பேச காட்டி நம்ம வரணும். நம்ம அவங்க பேச காட்டி தான் நம்ம இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட்றோன்னா தலையாலையும் தளபதியாலும் தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஏன்னா அவங்க கெட்டப்பை போட்டு இப்போ எனக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக வருதுன்னா இப்போ அவங்களால தான் எனக்கு, இப்போ அவங்க தான் எனக்கு சோறு போடுறது கடவுள். எனக்கு என்னோட முகத்தை காட்ட முடியலனாலும் இன்னைக்கு என் குடும்பம் எல்லாம் சாப்பிடுதுன்னா தலையாலையும் தளபதியாலையும் தான். சரி, இப்போ நீங்கள் அவங்க 2 பேரும் நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் நான் வந்து இந்த டான்ஸ் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்ததில்ல. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஷாஜகான் டைமில் தளபதியை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அப்போ ரசிகர்கள்லாம் ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பாரு சாலிகிராமத்தில். அப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அப்புறம் தலையை வந்து திருப்பதி ஷூட்டிங்கில் வந்து தினேஷ் மாஸ்டர் மூலிமா ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இல்லை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேஷம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க ரீச் கூட எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஃபேஸ்புக்கு, ரீல்ஸ் அந்த மாதிரி நிறைய இதில் யூடியூப்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகுது என்னோட வீடியோலாம். அது மூலிமா பார்க்க வாய்ப்பு இருந்திருக்கும். சரி, இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து தலை மாதிரியும் தளபதி மாதிரியும் எங்கள் மக்களுக்காக ஒரு நிமிஷம் வந்து நடிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பாக நடிச்சுக்கலாம். என்னோட வீடியோ இது பண்ணுறேன், நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்க. நான் நடித்தது இது மேக்கப் போட்டு இல்லை, நான் வந்து லேடிஸ் மேக்கப் போட்டு பார்த்துருக்கேன், ஜென்ஸ் மேக்கப் போடுறது இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதெல்லாம் நீங்களே வாங்கி வச்சுருந்தா சந்து? சூப்பர் சூப்பர்ப்பா. இப்போ நீ போடுறது தளபதி இதுவா? ஓகே ஓகே. நேரம் சாதாரணமாக பேசிட்டு இருந்த செந்தில பார்த்தோம், இப்போ தளபதியா மாறின செந்தில நம்ம பார்க்க போறோம். அப்படியே வந்து ஒரு நிமிஷம் கண் முன்னாடி நீங்க வந்து விஜய் சாரை பார்த்த மாதிரி இருந்தது. நன்றி. தலையா உருமாறுறாரு செந்தில. இது என்னது செந்து? தலை வீரம் கேட்ட தலை இது. ஓ, ஃபுல்லா வந்து ஒயிட்டா? இப்போ இதெல்லாம் என்னதுப்பா? இது வந்து முத்து வெள்ளை க்ரீம். இது மேக்கப் திங்ஸ் கல்ல விற்கும் எல்லாமே. அதை நம்ம வாங்கி ஒன்றா அப்ளை பண்ணுறது தான். ஸோ தளபதியாக இருந்தால் பிளாக் அடிச்சிருவீங்க, தலையாக இருந்தால் ஃபுல் ஒயிட்டா? ஒயிட். ஓகே, தலையாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு நம்ம பர்சனு. ரெடி ஆகிட்டு பார்ப்போம். டான்ஸ்லேயும் தூள் கலப்புவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சொன்னாலும் பகைச்சிடாதீங்க.
சூப்பர் சூப்பர் சங்கர். ரொம்ப சந்தோஷம் செஞ்சர். Thank you. கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்து விஜய் சாரையும் அஜித் சாரையும் நேர்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையில அதுதான் உங்களுடைய சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களால போய் அந்த பிரபலங்களோட நின்று நான் வந்து பார்க்க முடியுமா பேச முடியுமான்னு தெரியல. ரொம்ப ஈஸியா எங்க கண் முன்னாடி கொண்டு வரீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு இப்போ நீங்க வெளியே போனீங்கன்னா செந்திலா தெரியறதில்ல, விஜய சாராவோ இல்லை அஜித் சாராவோ தான் நீங்க வந்து தெரியப்படுவீங்க. உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கரெக்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு வந்து நான் நடிக்கணும் தான் எனக்கு ஃபீல்டுக்கு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா காலத்தோட கட்டாயம் வந்து நான் தலை கெட்டப்லையும் தளபதி கெட்டப்லையும் நான் தளபதி மாதிரி அவங்க கெட்டப்லையும் எனக்கு அமைஞ்சதே வந்து கடவுளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் அந்த இந்த அளவுக்கு நான் நிகழ்ச்சிலாம் போயிட்டுருக்கேன்னா என் மனைவி பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சணும். எனக்கு இப்போ வந்து அஜித் செந்தில் விஜய் செந்தில் அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் செந்திலாக தான் வெளியே தெரியணுன்றது ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் எனக்கு தளபதி அவங்க தான் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இப்போ சொல்ல போனால் அவங்க மூலிமா நம்ம அவங்க கெட்டப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி அதில் வர காசை வச்சு தான் நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உங்களுடைய பொருளாதாரமே மொத்தமே. நிறைய ஷோஸ் அந்த அளவுக்கு வருதா உங்களுக்கு? அது கண்டிப்பாக அப்பா அம்மா ஆசீர்வாதத்தில் தான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம், அப்புறம் என் மனைவி பிள்ளைங்களோட சப்போர்ட்டு, உங்களை நல்ல உள்ளவங்களோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக வேலை வாய்ப்புலாம் வந்துட்டு இருக்கோம். உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப பசுதான், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பி. நீங்கள் நினைச்ச உயரங்களை தொடர்றதுக்கு என்னுடைய விஷயம் உங்களை சேர்ந்துக்கிறோம். மிகப்பெரிய பாருங்க கவுளியே ஆசீர்வாதம் பண்ணுது. நீங்கள் மிகப்பெரிய லெவல் வரணும். பெரிய லெவல் வந்தீங்கன்னா என்னெல்லாம் மறந்துடாதீங்க. அதெல்லாம் மறந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து கீதா ராஜ் சேனல் வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், நம்ம சேனல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. மனிதம் இனிது வந்து இப்போ தொடர்ந்து நானும் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து என்ன என் மனைவியெல்லாம் இன்டர்வியூ எடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு இன்னும் கூட 2-3 நிகழ்ச்சி எக்ஸ்ட்ரா வரும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு அதுதான் சொல்லுமே, ஒரு சாமானியனை நான் வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்ற எனக்கு தான் இது ஆச்சு. ஏன்னா நானும் சாமானியன் தான். நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க. செலிபிரிட்டிஸை நிறையா பேர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, நம்மளெல்லாம் வந்து யாரும் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் இந்த புது முயற்சி ஆரம்பித்தேன். எனக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக, நீங்கள் ஒரு பெரிய சரித்திர சாதனையாளராக வரணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.